ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது திரைமுரசு. நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில் சினிமா பற்றின பல அப்டேட்ஸாக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். கிரிக்கெட்டை மையமா வச்சு உருவான ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு வருது. இந்த படத்துல கிரிக்கெட்டோட சேர்ந்து ஜாதி அரசியலை பத்தி பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து மீண்டும் கிரிக்கெட்டை மையப்படுத்தி வர இருக்கிற படம் லால் சலாம். இந்த படத்துல மத அரசியலை மையப்படுத்தி உருவாகி இருக்கு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சதை தொடர்ந்து பாடல்கள் வெளியாகி இருக்கு. அதுல ஒரு பாட்டுல ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்திருக்காரு நம்ம இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான். அது என்ன விஷயம் வாங்க இந்த அப்டேட்ல பார்க்கலாம். ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் படத்துல கவனம் செலுத்திட்டு வராரு. இதுக்கிடையில அவர் கெஸ்ட் ரோல்ல நடிச்சு உருவாகி இருக்கிற படம் தான் லால் சலாம். இந்த படத்தை ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா ரஜினி 3 வைராஜாவை படங்களை தொடர்ந்து தன்னோட 3வது படமா இயக்கியிருக்காங்க. கிரிக்கெட்டை மையமா வச்சு உருவான இந்த படத்துல விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இதுல மொய்தீன் பாய் அப்படிங்கிற மும்பை டான் கேரக்டர்ல நடிகர் ரஜினி கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரிக்கெட்டை மையப்படுத்தின இந்த படத்துல நடிகர் ரஜினியோட சேர்ந்து முன்னாள் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனான கபில் தேவும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நேத்து பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட நடிகர் ரஜினி ஜெயிலர் படத்தப்போ பேசு பொருளான காக்கா கழுகு கதையை தப்பா புரிஞ்சுக்கிட்டதா கொடுத்த விளக்கம் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய்க்கு போட்டி விஜயே தானோ அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காருனோ, அதே மாதிரி தனக்கு போட்டி தானும் பேசி இருக்கிற நடிகர் ரஜினி என்னைக்குமே நான் விஜயோட வெல்விஷர் தான், ரசிகர்கள் இதை தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு பேசினது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்துல வர திமிரி எழுந்தா அப்படிங்கிற பாட்டுக்கு மறைந்த பாடகர்கள் பம்பா பாக்கியா மற்றும் ஷாகுல் ஹமீத் ஆகியோரோட குரலை ஏஐ மூலமா பயன்படுத்தியிருக்காரு. இந்த விஷயம் ரசிகர்களை நிகழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. டைரக்டர் மணிரத்னம் கிட்ட அசிஸ்டண்டா இருந்து டைரக்டர் ஆனவர் இயக்குனர் பிஜோய் நம்பியார். ஒரே படத்தை ஒரே நேரத்துல வேற வேற ஹீரோக்களை வச்சு இயக்குனர் மணிரத்னம் பல படங்கள் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் பிஜோய் நம்பியாரும் மணிரத்னம் ஸ்டைல ஒரே நேரத்துல ஒரே கதைய பல மொழிகள்ல வேற வேற நடிகர்களை வச்சு எடுத்துட்டு வராரு. அந்த வகையில இப்போ ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். டேவிட், சோலோ ஆகிய படங்களை எடுத்த இயக்குனர் பிஜோய் நம்பியார் இப்போ எடுத்து முடிச்சிருக்கிற படம் போர். இந்த படம் தமிழ் மற்றும் ஹிந்தியில உருவாகுது. தமிழ் வெர்ஷன்ல காளிதாஸ் ஜெயராம் மற்றும் அர்ஜுனதாஸ் லீட் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஹிந்தி வெர்ஷன்ல லீட் ரோல்ல ஹர்ஷ்வர்தன் ராணே, ஏகான் பட் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வழக்கமான ஸ்டோரி டெல்லிங் முறையை தாண்டி ரொம்பவே வித்தியாசமான முறையில உருவாகி இருப்பதா படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து வெளியான டீசர் வரவேற்பை வாங்கிட்டு வருது. டைரக்டர் சிறுத்தை சிவா கடைசியா ரஜினியை வச்சு அண்ணாத்த படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகாம கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிருந்துச்சு. இருந்தாலும் சிவா டைரக்ட் பண்ற அவரோட அடுத்த படமான கங்குவாக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. மிக பிரம்மாண்டமாக உருவாகிற இந்த படத்துக்காக நடிகர் சூர்யா கடந்த வருஷம் முழுக்க எந்த படமும் நடிக்காம முழுக்க கங்குவா படத்திலேயே கவனம் செலுத்திட்டு வராரு. இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சூர்யாவோட 42வது படமா பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வருது கங்குவா. 3Dல 10 மொழிகள்ல ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு வர இந்த படத்துல சரித்திர காட்சிகளும் சமகால காட்சிகளும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்துல சூர்யா கூட சேர்ந்து பாலிவுட் நடிகை திஷாத் பதானி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வில்லன் ரோல்ல சமீபத்துல வந்த அனிமல் படத்துல நடிச்ச பாபி தியோல் நடிச்சிட்டு வராரு. இவங்களோட சேர்த்து கோவை சர்லா, யோகி பாபு, ஆனந்த் ராஜ், ரெடின் கிங்ஸ்லே ஆகியோர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு. நடிகர் சூர்யா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை நிறைவு செஞ்சுட்டதா சமீபத்தில் தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில சூர்யாவை தவிர உள்ள மற்ற நடிகர்களோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. கங்குவா படத்தை முடிச்ச சூர்யா அடுத்ததா இயக்குனர் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற தன்னோட 43வது படத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. இந்த நிலையில கங்குவா படத்துல இருந்து நடிகர் பாபி தியோலி கான் கேரக்டர் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க படக்குழு. இந்த போஸ்டர் ரசிகர்களை கவர்ந்துட்டு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. கடந்த சில மாசங்களாகவே பல படங்கள் ரீரிலீஸ் ஆகிட்டு வருது. வேட்டையாடு விளையாடு, 3, வடச்சென்னை, வல்லவன், வாரணம் ஆயிரம் ஆகிய பல படங்கள் ரீரிலீஸ் ஆனதை தொடர்ந்து இப்போ ஜீவா நடிப்புல வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன சிவா மனசுல சக்தி படமும் ரீரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை ரசிகர்களோட சேர்ந்து அந்த படக்குழுவும் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பேசின படக்குழு என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம்.
காமெடி ஜெனர் படங்களை எடுத்து ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கின இயக்குனர் ராஜேஷோட முதல் படமா வெளியாச்சு சிவா மனசுல சக்தி. ஜீவா ஹீரோவா நடிச்ச இந்த படத்துல அனுயா, சந்தானம், ஊர்வசி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. யுவன் இசையமைச்ச இந்த படத்தோட பாடல்களும் பின்னணி இசையும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில இந்த படத்தை இப்போ ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே ஹிட் அடிச்ச படங்களை ரீ-ரிலீஸ் பண்றது ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இந்த நிலையில இந்த வரிசையில சிவா மனசுல சக்தி படமும் இணைஞ்சிருக்கு. இந்த படம் ரீ-ரிலீஸ் ஆனதை ஒட்டி படக்குழு தியேட்டருக்கு விசிட் அடிச்சிருக்காங்க. அதுல செய்தியாளர்களை சந்திச்சு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழு. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் என்னால் தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 5 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படத்துக்கு அதே மாதிரி ஆடியன்ஸ் ஆதரவு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே படம் பார்க்க வந்தவங்களில் நிறைய பேர் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் பிறந்திருப்பாங்களே எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இல்லை, நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் நானும் ஜீவா சார் சேர்ந்து. இதுக்கு மேலே நீங்கள் சந்தானத்துக்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கிறோம். சந்தானத்துக்கிட்ட கேளுங்க, எப்போ இந்த காம்பினேஷனில் வரீங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இது பாட்டு வேணா சிவா மாட்டிக்கிட்டான் சக்தி கிட்டேன்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக யுவன் சார்கிட்டையும் நான் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணேன். எஸ்எம்எஸ் ரீ-ரிலீஸ் இருக்குன்ட்டு. தன்னோட ஒவ்வொரு படத்திலையும் வித்தியாசமான கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு நடிகர் மணிகண்டன். குட் நைட் படத்துல ஆர்ப்பாட்டம் இல்லாத சென்னை பையன் கேரக்டர்ல நடிச்சு ரசிகர்களை கவர்ந்த இவரு இப்போ அதே பட பேனர் தயாரிச்சிருக்கிற இன்னொரு படத்துல அதிரடியான ரக்கட் பாய் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஜெய்பீம் படத்தில் நடித்து கவனம் பெற்ற நடிகர் மணிகண்டன் குட் நைட் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. $1 மில்லியன் நிறுவனத்தோட தயாரிப்புல வெளிவந்த இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து மீண்டும் அந்த பேனரில் இணைஞ்சு நடிச்சிருக்கிற படம் லவர். இந்த படத்தில் மாடர்ன் லவ் சீரீஸ் ராஜு முருகன் எடுத்த லாலகுண்டா பொம்மைகளில் நடித்த கௌரி பிரியா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. சாண்ட்ரோல்டன் இசையமைச்சிருக்கிறாரு. அறிமுக இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வருது. இந்த படம் வர February 14 வெளியாகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் முழு வீச்சில் இறங்கிட்டாங்க படக்குழு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். சந்தானம் நடிப்புல ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்தோட பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த பிரஸ் மீட்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த படத்துல நான் மீட் பண்ணது கார்த்திக் யோகி. நான் நட்டியை அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சாரை. ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம். அப்புறம் பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு கிரியேட் ஆச்சு. சரி, இதை வச்சு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினது தான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார். இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான். ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் அவுட்லைன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணுவேன். இல்லை, இது நரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு. ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து சிரித்தோம் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்டோம் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து. ஸோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படம் வெறும் ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல, நல்ல படமாக தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு நான் தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஸ்வாசருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. அண்ட் they're really amazing to work with. Here's to hoping we give another successful film together, sir. And the creative producer Natraj sir ku ஒரு பெரிய thank you. And என் டைரக்டர் கூட, ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா என் பாட்டி இறந்தாங்க அப்போ. ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹர். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ க்ரூ காஸ்ட் அண்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட they gave me the strength to finish this film. And Santanam sir also, sir, thank you so much. And the time period it was very helpful. And Natraj sir, you made sure that everybody was comfortable every time, so thank you, sir. And in the படத்துல நான் நிறைய actors கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. And I learned so much from them, and each and every one of them made this journey very memorable for me.
முதல்ல கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆர்யா சாருக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. முதல்ல வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை நம்பணும், அந்த கதைக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கார்த்திட்ட நிறைய பார்த்தேன். சிங்கிள் ஷெடியூலில் பண்ண படம் 65 நாளில் இந்த படத்தை ஆரம்பித்து உடனே படத்தை முடித்தாங்க. ஒரு நாள் இரவு வந்து ஒரு 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் நல்லா தூங்கிட்டேன். என்ன கார்த்தி அப்படின்னேன். ஐயா இது மேனேஜர் பேசினா சரியாக இருக்காது, நீங்கள் இப்போ நான் பேசினா தான் சரியாக இருக்கு. என்னங்க சொன்னேன். இல்லை நீங்கள் காலைல உடனே கிளம்பி வரணும் அப்படின்னாப்புல. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா. அப்புறம் கிளம்பி போன உடனே ஏர்போர்ட்லேருந்து அங்கேருந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட் தான் போனோன்னு நினைக்கிறேன். போன உடனே இல்லைங்க சாட்டர்டே நீங்கள் வந்துருங்க அப்படின்னாப்புல. ஏன் இதை சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. 65 டேஸில் வந்து ஒரே ஷெடியூலில் ஒரு படத்தை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் டாடா கேரன் பண்ணும்போது ஒரே ஷெடியூலாக பண்ணேன், ஆனால் எனக்கு ஒரே லொக்கேஷனு, இது மல்டி லொக்கேஷனு, கண்ணுக்கெல்லாம் பயங்கரமாக காசு போய் நிற்பாப்புல. உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அதனால அந்த கதை மேலே இந்த கான்ஃபிடென்ட்டு, அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மற்றவங்களுக்கு சேலஞ்சான்னு தெரியாது, சந்தான சார் நம்மளை பிரியவே கூடாதுங்கிற முடிவோட அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். படத்தோட ஒரு 7வது நாள் ஷூட்டிங்கில் வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானன் கிட்டே வந்தாங்க. அண்ணே உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேண்ணே, இனிமேல் நான் தொடர்ந்து பண்ணுவோன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து என் கூட நடித்த டைரக்டர் தமிழ் சாராக இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் MS பாஸ்கரனாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கோல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த நம்மளுடைய மாறன் சார், சேசு சார், அப்புறம் பாக்கியம் சார், அப்புறம் ஹீரோயினி, வேற யாராவது விட்டு போயிட்டீங்களா? என் கூட நடிச்சா மொட்டை ராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் என் கூட இணைய நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டி போட்டு தான் நடிச்சாங்க. இதான் உண்மை. முக்கியமாக என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட பயங்கரம் போட்டி போட்டு நடித்தார். ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர். வடக்குப்பட்டி ராமசாமி, நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டிலில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நட்ராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல விழா, இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கூலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வம் சாமி, குலதெய்வம். இந்த படம் நடித்தது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், குழுண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும். சந்தானம் சார் அவர் எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, இங்கே அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ சார் வந்து இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் சத்தியமா சார் கிடையவே கிடையாது, உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார், அதான் உண்மை.
உண்மையாக சொல்லலாம், நேற்று நைட்டு கூட நான் உங்களோட படங்கள் பழைய வீடியோஸ் நீங்கள் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து தான் நான் தூங்குறேன். உண்மையிலேயே அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் என்றைக்குமே லெஜண்ட் மாதிரி தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் அவ்வளோ, ஏன்னா அது ஒர்க்கை கூட விட்டுருங்க, இன்னைக்கு இப்போவே பாருங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவ்வளோ கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு, அத்தனை பேருக்கு சிரிக்கிற வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இண்டஸ்ட்ரி. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக நாங்கள் பார்க்குறோம். நட்டி சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்கே கொண்டு வந்து இங்கே ஹோப் கொடுத்து, அண்ட் சந்தனம் சார் இங்கே ஒரு கொடுத்து பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று கொடுத்துருக்கீங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்பத்துலேருந்தே அவருக்கு அந்த ஐடியாஸ் விஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கார்த்திகோய்க்கு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளே புக்ஸ் நிறைய படித்தார், நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாரு, ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணார் நிறைய படத்துக்கு. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மோர் தென் 10 years ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய உழைப்பு இருக்குது இதுக்கு பின்னாடி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கார்த்திக் யோகியோட ஹியூமர் சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூனிக்கான ஒரு ஹியூமர் சென்ஸ். அவர் வந்து ஒரு கிரேசியான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே கிரேசியாக இருப்பாங்க, நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்க்காத கேரக்டர்ஸாக இருக்கும். அது வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஈவன் டிக்கிலோனால சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதே சேம் வடக்குப்பட்டி ராமசாமி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு பக்கா என்டர்டெய்னாக இருக்கும். அண்ட் சந்தானம் அண்ணன் வந்து டிக்லோனால ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அவருடைய அந்த ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், இல்லை நார்மலாக யாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே அவர் பழகிற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஸ்பாட்டில் ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய திருப்பி இந்த காம்பினேஷனில் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி February 2 கண்டிப்பாக ஆடியன்ஸை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். கண்டிப்பாக வடக்குப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாசமாக சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி, அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி இல்லை, எத்தனை அவர் கூட வேலை பார்த்த எல்லா டேரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிரேம் கேட்டால் தெரியும், அவர் ஒரு ஊரே கட்டி ஸ்டோர் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூவில் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, எதுக்கு மறுபடியும் சந்தானம் நான் திருப்பி சொல்ல மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன், மறுபடியும் நான் சந்தானத்தை தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில் நம்ம இது பண்ணோம், எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து இன்னும் பெருசாக பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரியலி தேங்க்ஸ். நான் லவ் யூ ஆல். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் MS பாஸ்கர் சார்லேருந்து இட் பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கிலோனான்றது அவரோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நானும் ஆரியம் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். நீங்கள் 2 மணி நேரம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது. இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். என்னங்க, இன்னைக்கு நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is bye from Vinitha Jari.